எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனத்தை இப்போ வாசிக்க நாம் கேட்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே நாம் ஜெபத்திலே போராட வேண்டும். எப்படி போராட வேண்டும், எதை எதிர்த்து போராட வேண்டும், அதை குறித்து ஆவியானவர் நமக்கு விளங்க பண்ண விரும்புகிறார். என்னால் ஒரு பக்கம் எழுப்புதலுக்காக தேவன் தேசத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். பரலோகமே தீவிரமாக இருக்கிறது. கடைசி கால எழுப்புதலை தமிழ்நாட்டில் ஆரம்பித்து இந்தியா முழுவதிலும் அந்த எழுப்புதல் பரவி உலகம் முழுவதிலும் அந்த எழுப்புதலை கொண்டு செல்ல ஆவியானவர் தீவிரமாக இருக்கிறார். ஆனால் அதற்கு ஒரு ஃபைனல் வார், ஒரு கடைசி யுத்தம் சாத்தானோடு நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்படி ஒரு எழுப்புதல் வரப்போகிறது என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறபடியால் அவன் தீவிரமாக அதற்கு விரோதமாய் செயல்படுகிறான். தந்திரமாய் மறைவாக இருந்து அவன் செயல்படுகிறான். அவனுடைய தந்திரங்களையும் மறைவான அவனுடைய கிரியைகளையும் அறிந்து நாம் யுத்தம் பண்ணி மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் அதை குறித்த சில காரியங்களை தெளிவாய் சொல்லி நாம் அந்த சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து ஜெபிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பி நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனத்தில் இந்த ஆவிக்குரிய போராட்டம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம், அதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலனை கொண்டு இதை எழுதினார் என்றால் அவர் ஒரு நல்ல ஜெப வீரனாக இருந்தார். பாருங்களேன், இயேசு அவரை சந்தித்த உடனே 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அனனியாட்ட வந்து பேசுகிறாரு, அனனியாவே, சவுல் என்கிறவன் இப்போ இந்த அட்ரஸில் இருக்கிறான், நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணணும், அவனுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லுகிறார். அதற்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தரே ஒரு அடையாளம் சொல்றார் பாருங்க, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ அவனுடைய ஆரம்பமே ஜெபம். தொடர்ந்து அவருடைய நிருபத்திலே தான் ஜெபத்தினுடைய பல ரகசியங்களை அவர் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். அந்த அளவிற்கு அவர் தேவனோடு நெருக்கமாக இருந்து ஜெபத்தினுடைய ரகசியங்களை கற்றுக்கொண்டு ஜெபிச்சதுனால தான் அவர் சாதிக்க முடிந்தது. அவர் போன இடமெல்லாம் எழுப்புதல் உண்டானது. அவர் போன சபையிலெல்லாம் பட்டணங்களிலெல்லாம் எழுப்புதல் அக்னியை அவர் பற்ற வைத்தார். அரண்மனை, ரோமாபுரியின் அரண்மனைக்குள்ளே கூட எழுப்புதல் அக்னியை கொண்டு சென்றவர் இந்த பவுல் அப்போஸ்தலன். அதனால் அவர் தன்னுடைய அனுபவங்களை ரொம்ப அழகாக எழுதுகிறார். அதை தெளிவாக நாம் அறிந்து கொண்டால் நாம் சரியான விதத்தில் ஆவிக்கு ஒரு யுத்தத்தை செய்ய முடியும். இந்த இடத்துல 12ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நமக்கு போராட்டம் உண்டு. முதல்ல அதை அறிந்து கொண்ட போராட்டம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, போராட்டம் உண்டு. எனக்கு போராட்டம் உண்டு. ஏன் எனக்கு இப்படி ஒரே போராட்டமாக இருக்குது? வசனம் சொல்லுது போராட்டம் உண்டு. நம்ம என்ன சொல்றோம், எனக்கு ஏன் ஒரே போராட்டமாக இருக்குது? போராட்டம் உண்டு, ஆனால் நான் ஜெயிக்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். போராட்டம் உண்டு, ஆனால் கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். அதை தான் சொல்றேன். ஏன் போராட்டம் அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. சில சொல்ல ஊழியத்தில் ஒரே போராட்டமாக இருக்கு பிரதர். ஊழியனாலே போராட்டம் தான். போராட்டம் வேண்டாம்னா ஏன் ஊழியத்துக்கு வந்தீங்க? ஊழியனாலே போராட்டம் தான். கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே
போராட்டம் தான். நம்முடைய எதிராளி ஒருவன் இருக்கிறான், கர்ச்சிக்கிற சிங்க மாதிரி சுற்றி கொண்டு இருக்கிறான். விசுவாசிகளுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் அவன் செயல்படத்தான் செய்வான். போராட்டம் உண்டு. முதல்ல அதை அறிந்து கொள்ளணும். ஏன் எனக்கு இந்த போராட்டம் என்ற கேள்வி கேட்க கூடாது. வசனத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. போராட்டம் உண்டு. அது மாத்திரம் இல்லை, அதை குறித்து தான் பவுல் சொல்றாரு ரோமர் 12:35, நான் ஜெபத்தில் போராடுகிறதை போல நீங்களும் என் கூட சேர்ந்து போராடுங்க. அப்போ அவர் ஒரு போராட்ட ஜெபம் செய்தவர் பவுல் அப்போஸ்தலன். நாமும் அப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அது ஆவியானுடைய விருப்பம். ஒரு போராட்டம் ஒன்று செய்யணும், யுத்தம் ஒன்றை செய்யணுமானா என்ன செய்யணும்? எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். போராட்டம் உண்டு. போராட்டத்தில் நம்ம ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு பலம் தேவை. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், கர்த்தருக்குள்ள நம்ம பலன் அடையணும். அவர் கொடுக்கிற சத்துவத்தின் வல்லமையில நம்ம பலன் அடையணும். நாம் பலம் உள்ளவர்களாயிருக்கணும். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துக்கு சோர்ந்து போகிற ஆளா இருக்கக்கூடாது. சின்ன சின்ன காரியத்துக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, நான் எப்படி ஜெபிக்கிறது, இந்த மாதிரி சொல்ற ஆளா இருக்கக்கூடாது. பலமுள்ளவர்களா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. எல்லாம் வலதுகர முயற்சி. நான் பலமுள்ளவன், நான் பலமுள்ளவள். சாத்தானே, உன்னை காட்டிலும் பலமுள்ள ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால் என்னை பலப்படுத்துகிறவர் இயேசு, என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பலமுள்ளவர்களா இருக்கணும், பலவீனரா இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் அடிக்கடி சோர்ந்து போகிறது, அடிக்கடி விழுந்து போகிறது, என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்றது, இந்த மாதிரி சொல்றவங்களை வச்சு கர்த்தர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. நான் பலமுள்ளவன். சாத்தான் என்ன போராட்டத்தை கொண்டு வந்தாலும் என் ஜெபத்தை அவனால தடுக்க முடியாது. அப்படி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே உங்களுடைய வாயில நான் சோர்ந்து போனேன், விழுந்து போனேன், ஜெபிக்க முடியல, இந்த வார்த்தை வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சாத்தான் இவ்வளோ போராட்டம் கொண்டு வர்றான். நான் சொல்லுவேன், பிசாசே, பொல்லாத சாத்தானே, நீ என்ன வேணாலும் போராட்டம் கொண்டு வா, என்ன வேணாலும் நிந்த அவமானம் நெருக்கம் உபத்திரம் கொண்டு வா, நான் இதெல்லாம் கண்டு சோர்ந்து போக மாட்டேன். என்னை பலப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு கூட இருக்கிறாரு. அவர் யார் தெரியல? உன் தலையை நசிக்கினவர், உன்னை காலின்களை மிதித்தவர் என் கூட இருக்கிறாரு. என் ஜெபத்தை உன்னால தடுக்க முடியாது. உன்னால வேற என்ன செய்ய முடியும்? நிந்தை, அவமானம், இல்லாத பொல்லாத காரியத்தை மற்றவங்கள பேச வைக்க முடியும். அவ்வளவுதானே உன்னால முடியும். செஞ்சுக்க. நீ என்னை அசைக்கவும் முடியாது, என் ஜெபத்தை தடுக்கவும் முடியாது. நான் போய் சோர்ந்து போய் முடங்கி படுத்துறலாம் மாட்டேன். உன்னை ஒரு வழி பண்ணாம நான் விட போவதில்லை. நீ என்ன சோர்ந்து போக பண்ண முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி சொல்லணும். என்ன நடந்தாலும் சரி, நான் சோர்ந்தெல்லாம் போக மாட்டேன். வீட்டுக்குள்ள பிரச்சனையா, அது வரும் போகும். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா, அது வரும் போகும். ஊழியத்தில் போராட்டமா, அது வரும் போகும். ஆனால் என் கூட விலகாறு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார், என்னை வல்லமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார், என்னை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, திடன்கொள். நீ பயப்படாத, அவனை காட்டில உன்னோடு இருக்கிற நான் பெரியவர். கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்தி கொள்ளணும். ஆமென். நான் பலவீனேன், நான் சோர்ந்து போனேன், ஜெபம் பண்ண முடியல, இனிமே இதெல்லாம் சொல்லக்கூடாது. யுத்தத்தில் வந்த பிறகு, யுத்த களத்தில் வந்து துப்பாக்கி பிடிச்சி எதிராளி அங்கே நிற்கிறான், அவங்க வந்து குண்டு வந்துக்கிட்டு இருக்குது. யுத்த களத்தில் அப்படி நிற்கும் போது ரொம்ப சோர்வாக இருக்குது, என் குடும்பத்தை நினைச்சா கவலையாக இருக்குதுன்னா யுத்த களத்தில் அவ்வளோதான் சொல்லக்கூடாது.
என்ன நடந்தாலும் எதிரியை வீழ்த்தணும். அது ஒண்ணுதான் குறிக்கோளாக இருக்கும். எதிரியாகிய பொல்லாத சாத்தானை வீழ்த்தே ஆகணும். அவனுடைய தந்திரங்களை உடைத்தே ஆகணும். அதுக்காக நான் என்னை பலப்படுத்திக் கொள்ளணும். அதனால தான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று வசனம் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் தீங்கு நாளில் அவனை எதிர்க்கும்படிக்கு திராணி உள்ளவர்களா இருக்கணும். சாத்தானை எதிர்ப்பதற்கு, எதிராளியாகிய பிசாசை எதிர்ப்பதற்கு திராணி உள்ளவர்களா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதான் வசனம் சொல்லு, திராணி உள்ளவர்களா இருங்க. அந்த திராணியை தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. கோலியாத்தை நிற்கிறான், உருவத்தை பார்த்தாலே பயமா இருக்குது. அவன் சாபம் வர விடுறான், சபிக்கிறான். அந்த விக்கிரகத்தின் பேரை சொல்லி இவங்களை சபித்து கொண்டு இருக்கிறான். தாவீது போய் நிற்கிறாரு. ஒரு யானைக்கு முன்னால பூனை மாதிரி போய் அப்படி நிற்கிற அப்படி பார்க்கிறாரு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தாவீதுக்கு பயம் இல்லை, ஒரு திராணி இருந்தாரு. ஏன்னா அதுக்கு முன்னாலேயே கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணி விட்டார். கோலியாத்துக்கு முன்னாலே நிற்பதற்கு முன்பாகவே கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணி விட்டார். ஆண்டவருக்கு தெரியும், அவன் போய் கோலியாத்துக்கு முன்னால நிக்கணும், அவனை வீழ்த்தி ஆகணும். அதற்கு ஒரு அபிஷேகம் அவனுக்கு தேவை. அதுக்கு தான் கர்த்தர் இந்த கடைசி கால யுத்தத்துக்காக, எழுப்புதலுக்காக, சாத்தானை ஜெயிப்பதற்காக நம்மில் அநேகரை அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு பலரை அபிஷேகம் பண்ண போகிறார். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள திராணியை உண்டாக்கும். ஆவியானவர் உங்களுக்கு திராணியை கொடுப்பார். அப்பதான் ஆவியானவர் எழுதியிருக்கிறார், சர்வாயுத வர்க்கத்தை நீங்க அணிந்து கொள்ளணும், எடுத்துக்கொள்ளணும். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். அதை நீங்க போய் தியானிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பின்னால வரும்போது அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சர்வாயுத வர்க்கம் சொல்லப்படுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. ஒரு போர் சேவகனாயிரு. அது ஆண்டோடைய அழைப்பு. இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலுக்காக தேவன் நம்மை போர் சேவகர்களாய் நிலைநிறுத்துகிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி யுத்த களத்துக்குள்ள கொண்டு வந்து பெரிய ஒரு யுத்த வீரன் கோலியாத்துக்கு முன்னால நிறுத்தி இந்த யுத்தத்தை செய் என்று நிறுத்தி இருக்கிறார். சாதாரண விசுவாசிகளாக இருந்த நம்மை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இன்றைக்கு 4 மாடியில் ஒரு யுத்த களத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, நீ யுத்தம் பண்ணு என்று கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். போர் சேவகர்களாய் மாற்றி இருக்கிறார். நான் ஒரு போர் சேவகன். எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தில் கை வச்சு, நான் ஒரு போர் சேவகன். நான் இயேசுவின் படையிலே போர் சேவகன். என்னுடைய தளபதி இயேசு கிறிஸ்து. அவர் தளபதியா இருக்கிற சேனைக்கு தோல்வி வருமா? அவர்தான் சேனையின் தளபதி. வெற்றி ஏற்கனவே டிக்ளேர் பண்ணப்பட்டு விட்டாரு. அல்லேலூயா. யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நமக்கு வெற்றி டிக்ளேர் பண்ணப்பட்டு விட்டது. தைரியமா நிக்கணும், போர் வீரர்களா நிக்கணும். ஒரு போர் வீரன் எப்படி கம்பீரமா நிற்பான், அந்த மாதிரி நிக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்படி நான் சோர்ந்து போனேன், நரம்பு விழுந்து போனேன், ஒரு வீட்டில் ஒரே பாடா இருக்கு, இந்த மாதிரி பஞ்ச பாட்டு பாடுறாங்கன்னா வரப்படாது. யுத்த காலத்துக்கு ஓடி போயிரு வீட்டுக்கு. எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இந்த வீட்டில் யாருக்கு இல்லை பிரச்சனை, எனக்கு யுத்த காலத்தில் நிற்கிற போர் சேவகர்கள் எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கு. மனைவி பிள்ளைகள் தேவைகள் இருக்கதான் செய்யும். எல்லாத்தையும் விட்டுட்டு தானே அவங்க பார்டரில் நின்று நம்ம நாட்டை பாதுகாக்க யுத்தம் பண்ணுறாங்க. நம்மளும் கர்த்தர் நம்மளை நம்பி யுத்தத்திற்கு அழைச்சிட்டு வந்து இந்த சாத்தானோட ஆவிக்கு ஒரு யுத்தம் பண்ணணும், எழுப்புதல் வந்து ஆகணும், கொண்டு வந்து நிறுத்தின ஆண்டவரே, என் வீட்டில் அது, என் வேலையில் அது, இந்த மாதிரி பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா ஆண்டு பார்த்து ஏன் வந்த, ஒன்று யாருக்கு வர சொன்னார்? நான் யுத்த காலத்திலெல்லாம் அங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். இன்னிலிருந்து உங்களுடைய பேச்சே மாறணும்.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு யுத்த வீரன், ஒரு யுத்த வீராங்கனை. அல்லேலூயா. ஒரு யுத்த வீராங்கனை அப்படி சொல்லணும். கர்த்தருக்காக எழும்பணும். 1967 இஸ்ரேல் தேசத்தில் ஒரு யுத்தம் ஆரம்பிச்சு, சுற்றி இருக்கிற அவ்வளவு முஸ்லீம் நாடுகளை இணைந்து, சின்ன இவ்வளோண்டு நாடு இஸ்ரேல், குட்டி நாடு, அடித்து தூக்கிடலாம் அப்படின்னு சுற்றிலும் யுத்தம் பண்ண பல நாடுகள் ஒன்று சேர்ந்தாங்க. அந்த நாடை இல்லாமல் பண்ணிடுவோம். எகிப்தின் அதிபர் சொன்னார், இஸ்ரேல் என்ற பேரை மேப்பிலேயே இல்லாமல் பண்ணிடுவோம், உலக பட வரைபடத்தில் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சவால் விட்டாங்க. இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் யுத்தத்தில் இறங்கினாங்க. பெண்கள்லாம் இறங்கினாங்க. எல்லா வாலிப பிள்ளைகளும் யுத்த உடை தரித்து யுத்தத்தில் இறங்கினாங்க. எவ்வளோ நாள் யுத்தம் நடக்க போகுதுன்னு நினைச்சா 6 நாளைக்குள்ள அத்தனை நாட்டை சிதறடித்து விட்டார்கள். எல்லைகளை விஸ்தாரமாக்கி விட்டார்கள். அதுல ஒரு அனுபவம் சொல்றாங்க. தேவன் தெரிந்து கொண்ட மக்கள், தேவன் வாக்கு பண்ணின தேசம், கோலன் ஹைட்னு ஒரு இடம் இருக்கிறது. கோலன் ஹைட் இப்பவும் அதை பார்க்கல, சிரியாவுடைய பார்டர் அது. அந்த பகுதியில் யுத்தத்திற்கு சத்தர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு 4-5 இராணுவ வீரர்களை மட்டும் அந்த மலையில் வச்சிருந்தாங்க. யுத்தம் மற்ற இடத்துல எல்லாம் சுற்றில நடந்து கொண்டு இருக்கிறார். இந்த கோலன் ஹைட்ஸ் வழியாக வரமாட்டாங்க, மலை உயரம். அன்னைக்கு ஒரு 4-5 இஸ்ரவேல் போர் வீரர்கள் இருந்தாங்க. இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, அந்த வழியாக எதிரியுடைய இராணுவம் திரளாய் வர ஆரம்பித்து விட்டது. அங்கே இருந்ததே ஒரு 4-5 போர் வீரர்கள் தான், ஒரு பெரிய சேனை இல்லை. ஐயோ, சத்தர்கள் இந்த வழியாக வந்துட்டாங்களே, நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்களேன்னு சொன்ன போது அவங்க முழங்கால் படிட்டு ஜெபித்தாங்க. இஸ்ரவேலின் தேவனே, யுத்தத்தில் வல்லமை உள்ள தேவனே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனே, எங்களுக்காக இந்த யுத்தம் பண்ணோம். அந்த 4-5 போர் வீரர்கள் ஜெபம் பண்ணிட்டு அவங்க துப்பாக்கி வச்சு சுட ஆரம்பிச்சாங்க. அவங்க கண்கூடாக பார்த்தாங்க, வானத்தில் இந்த அக்கினி பந்தங்கள் வந்து விழ ஆரம்பித்தது. கண்கூடாக பார்த்தாங்க, கர்த்தரே அந்த யுத்தத்தை நடத்தினார். அந்த சேனை சிதறடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் பாதுகாக்கப்பட்டது. பைபிள்ல சொல்லப்பட்டபடி அன்றைக்கு பைபிள்ல எப்படி கர்த்தர் அக்கினி அனுப்பி யுத்தம் பண்ணினார், குளவிகளை அனுப்பி யுத்தம் பண்ணினார், இன்றைக்கு அதே விதமாக அவர் யுத்தம் பண்ணுகிறார். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு போன அவ்வளவுதான், வானத்திலிருந்து தேவதூதர்கள் சேனையாக இறங்குவார்கள். தமிழ்நாட்டை விட்டு சாத்தானுடைய வல்லமை சிதறடித்து போடுவார்கள். பொல்லாத ஆவிகள் தமிழ்நாட்டை விட்டு ஓட போகிறது. சாத்தான் ஓட போகிறான். மந்திர வல்லமைகள் அழிய போகிறது. பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாக போகிறது. அந்த வேளை வந்து விட்டது. 6 நாள் யுத்தத்தில் எல்லா நாட்டையும் சிதறடித்து விட்டார்கள். எல்லைகளை விஸ்தாரமாக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஆய் விட்டிருந்தா எகிப்து தேசத்தையே பிடிச்சிருப்பாங்க. எகிப்தினுடைய எல்லை வரைக்கும் பிடிச்சிட்டாங்க. சரண்டர் ஆயிட்டாங்க, உங்களோட ஒப்பந்தம் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி. சரித்திரம் இதெல்லாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம யுத்த களத்தில் நிறுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதல் ஆரம்பிச்சாதான் இந்தியா முழுதும் பரவ முடியும். இங்கேதான் முழு இந்தியா தேசத்திலும் தமிழ்நாட்டிலே தான் சாத்தான் தன்னுடைய அரண்களை ஸ்ட்ராங்காக அமைத்திருக்கிறான். பல ஆவிகள், ஏமாத்துகிற வஞ்சிக்கிற ஆவிகள், ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளே ஊடுருவி மக்களை வஞ்சித்து வைத்திருக்கிற ஆவிகள், பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், இந்த மாதிரி சாத்தான் இவைகள் எல்லாம் அப்படியே வைத்திருக்கிறான். இதை அடிச்சு உடைச்சாதான் அந்த எழுப்புதல் பரவ முடியும். அதற்கு ஒரு சேனை தேவை. அதுக்கு தான் கர்த்தர் சேனையாய் நம்ம எழுப்பி இருக்கிறார். அதுக்கு ஒரு யுத்த களம் தேவை. அதுதான் இந்த இடம். 4 மாவடி தேவனுடைய கூடாரம் ஒரு யுத்த களம். பரலோகமே இப்பொழுது ஆயத்தமாயிருக்கிறது. அப்போ நான் ஒரு போர் வீரன்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். நான் ஒரு போர் சேவகன், இயேசுவுக்காக அவருடைய படையில் ஒரு போர் சேவகன், ஒரு போர் வீரன் என்று சொல்லும் போது இந்த காலத்திலேயும் இராணுவ உடை இருக்கிறது. அந்த உடை அவசியம். மிலிட்ரி ட்ரெஸ், அந்த தலை கவசம், அவங்க போட்டிருக்கிற உடை
வேற யாரும் போட முடியாது. அது இராணுவத்துக்கு பிரத்யேகமான உடை. அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போகும்போது அவங்களுக்கு பிரத்யேகமான உடை, தலை சீரா, மார்க்கவசம், அப்புறம் அதுக்கு பட்டயம், பாதரட்சை, எல்லாம் வித்தியாசம். அரை கச்சை அதெல்லாம் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கணும். நல்லா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அரைக்கச்சை நழுவ ஆரம்பிச்சதுன்னா தோல்வி. இது மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் சொல்லப்பட்ட எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் என்கிற கச்சை. நம்முடைய தேவன் சத்தியம் உள்ளவர். தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியத்தை, முதலாவது சத்தியம் என்ற கச்சை, ரெண்டாவது தான் நீதி என்கிற மார்க்கவசம். இந்த மார்பை தான் சத்துரு தாக்குவான். இந்த மார்பு அதில் குத்திட்டா இருதயம் பாதிக்கப்பட்டா இறந்துருவாங்க. அப்போ மார்க்கவசம், இருதயம் பாதிக்கப்படாதபடி மார்க்கவசம், நெஞ்சில் பாதிப்பு வராதபடி நீதி என்கிற மார்க்கவசம். நம்ம நீதியாய் வாழுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். தேவ நீதி நமக்குள்ள காணப்படணும். நம்ம நீதி உள்ளவர்களாய் எந்த காரியத்தில் செயல்பட நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஆயத்தம் என்கிற பாதரட்சை, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஆயத்தம். அந்த பாதரட்சை தொடுத்திருக்கணும். அது மாத்திரம் இல்லை, விசுவாசம் என்கிற கேடை. எல்லாத்திற்கும் மேலே வலது கையில் பட்டயம் இருக்கும் எதிரியை தாக்குவதற்கு, இடது கையில் கேடயம் இருக்கும் எதிரி தாக்கும் போது அதை தடுத்து கொள்வது பாதுகாப்புக்காக. யுத்த களத்தில் வந்திருக்கிற நாம் முதல்ல நம்மை பாதுகாக்க அறிந்திருக்க வேண்டும். விசுவாசம் என்ற கேடயத்தை பிடிச்சு நிற்கணும். என்ன விசுவாசம்? உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அதான் கேடயம், விசுவாசம். சாத்தானே, உன்னை காட்டில் என் கூட இருக்கிறவர் பெரியவர், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:18 ஆண்டவர் சொல்லிட்டார். நீ என்னை சேதப்படுத்த முடியாது. நீ எனக்கு விரோதமாக போராடலாம், என்ன நீ வெட்டி வீழ்த்த முடியாது சாத்தானே அப்படின்னு சொல்லணும். அதான் விசுவாசம் என்கிற கேடயம். சாத்தான் அக்னியாஸ்திரங்களை எய்யலாம், தூரத்தில் இருந்து அக்னியாஸ்திரங்களை எய்யலாம். நெருப்பை கைக்கு கொண்டு அந்த சர்ப்பத்தின் அந்த அம்பு நம்மை நோக்கி வரலாம். ஆனால் அந்த கேடயத்தை பிடிச்ச உடனே அதில் மோதி அது நொறுங்கி கீழே விழுந்து விடும். விசுவாசம் என்கிற கேடயம். சாத்தானே, நீ என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி சொல்லுங்க, வலதுகரம் உயர்த்தி. சாத்தானே, நீ என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, நீ என்னை சேதப்படுத்த முடியாது. அப்படி சொல்லணும். ரட்சண்யம் என்னும் தலை சீரா. இந்த தலையில அந்த ஒரு தலை சீரா, அந்த கிரீடான யுத்தத்துக்குன்னு தனியாக அணிஞ்சிருப்பாங்க. அவங்க ராஜா கொலுமண்டத்தில் அமர்ந்திருக்கும் போது தனி கிரீடம், யுத்த களத்தில் போகும்போது தனி கிரீடம். அது வித்தியாசமானது. தலை சீரா, அதுக்கு பேர் தலை சீரா. யுத்தத்துக்கு வரும்போது நம்முடைய தலை முக்கியம். இது பாதுகாக்கப்படணும். சிந்தையில ஒரு மனம் இருக்கணும். சாத்தா இங்கே தான் தாக்குவான், தலைப்பகுதி. நம்முடைய சிந்தையை சிதறடிப்பான். ஒரு மனமாக ஜெபிக்க விடாதபடி சிந்தனையில போராடுவான். உன்னுடைய சிந்தனையில் சந்தேகத்தை கொண்டு வருவான், குழப்பத்தை கொண்டு வருவான், ஒரு மனதை கெடுப்பான். இந்த சிந்தை பாதுகாக்கப்பட்டு ஒரு மனமா இருந்தாதான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். அதற்கு தான் இந்த தலை சீரா, ரட்சண்யம் என்கிற தலை சீரா. அந்த ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவங்க யுத்தம் பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. அடுத்தது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் ஒரு வசனம். அல்லேலூயா. நான் வேதத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பேன், வசனத்தின்படி தான் நடப்பேன் என்பதில் உறுதியா இருக்கணும். வசனத்தை எடுத்து தான் சாத்தானை நம்ம தாக்கணும். வசனம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், அதை எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் நம்ம அணிந்திருக்கணும். இதை தியானிச்சு ஜெபிக்கும் போது அதை குறித்து தெளிவு உங்களுக்கு உண்டாகும். இப்போ அடுத்தது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் பலன் கொண்டாச்சது, நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டாச்சது. இப்போ என்ன சொல்லப்பட்டு இருக்கிறாரு? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும், பாருங்க வசனம் சொல்லுகிறார்,
வசனம் என்ன சொல்ல, ஜெபத்துக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய போராட்டம் ஜெபத்தில் செய்கிற போராட்டம். அதுதான் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ப்ரே இன் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க ஜெபிக்கணும் என்பது அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. யூதா நிருபம் 20ஆம் வசனத்திலும் ப்ரே இன் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள். சாதாரணமாக ஜெபிக்கிறது வேறு, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிப்பது வேறு. அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும். சாதாரணமான ஜெபம் வேறு, பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஆவியில ஜெபிப்பது என்பது வேறு. ஏன் நம்ம ஆவிக்குள்ளே ஜெபிக்கணும்? சாதாரணமாக ஜெபிச்சு ஆண்டவர் பதில் தர மாட்டாரா? அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தானே அப்படின்னு சொன்னா, இந்த போராட்டம் நம்ம யுத்த களத்தில் வந்து நிற்கிறோமே, இந்த போராட்டம் ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம செய்கிற போராட்டம், கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியோடு கூட போராடுகிற போராட்டம். எதிராளி கண்ணுக்கு தெரிகிறான், அவனும் துப்பாக்கி வச்சு நிற்கிறான், நம்மளும் துப்பாக்கி வச்சிருக்கிறோம். அங்கே ஒரு டேங்க் நிற்குது, நம்மளும் டேங்கில் நிற்கிறோம். அங்கே ஒரு விமானம் வருது, இங்கேருந்து விமானத்தில் போகிறோம். அது வித்தியாசமான சண்டை. கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்க. மறைந்திருந்து செயல்படுகிற சத்துரு. நம்முடைய சத்துரு எதிராளி யார்? மாம்ச கண்களால் பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாத மறைந்திருக்கிற ஆவிக்குரிய உலகத்தில் கிரியை செய்கிற சத்துரு. அவனோடு தான் நம்முடைய போராட்டம். உலக மக்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்கும் போதுதான் அந்த சத்துருவை நம்ம பார்க்க முடியும். ஆவியானவர் அதை நமக்கு காண்பிக்க முடியும். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது ஆவிக்குரிய உலகம் கண்களுக்கு முன்பாக தெரியும். அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஜெபிக்க வந்தீங்க, நேரத்திலேருந்து ஜெபிக்கிறீங்க. சாதாரணமாக பார்த்தா எல்லாரும் விசுவாசிங்க தான், எல்லாரும் முக்காடு போட்டிருக்கிறீங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்க, நேரத்திலேருந்து உபவாசத்தோடு எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறீங்க. சாதாரணமாக பார்த்தா ஒன்றும் தெரியல. நான் வந்துங்க நின்ன உடனே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டார். ஆவியானவர் சொன்னார், பாரு, ரட்சிக்கப்படாமல் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க ரட்சிக்கப்படாதவங்க ஜெபம் பண்ணி எப்படி எழுப்புதல் வரும்? அவங்க ரட்சிக்கப்படணும். அதனால தான் நிறைய பேர் ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் வழி நடத்தினார். அதுதான் அது முடிஞ்ச உடனே அடுத்த ஆவியானவர் சொல்றாரு, அசுத்தாவி மறைஞ்சிருக்குது பாரு, உள்ளுக்குள்ள 100கணக்கான வேற பிசாசு ஆட்கொண்டு இந்த கூட்டத்துக்குள்ள மறைந்திருக்கிறான், நீ பாருன்னு. ஆவியானவர் ஆவிக்குரிய கண்களை திறந்த போது அசுத்தாவிகள் ஆங்காங்கே மறைந்திருக்கிறதை பார்க்க முடிந்தது. சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. சாதாரண கண்ணில் பார்த்தா எல்லாம் விசுவாசிகள், சகோதரிகள், நல்ல சகோதரர்கள், பைபிளோட வந்திருக்கிறாங்க, உபவாசத்தோடு வந்து அப்படிதான் தெரியும். ஆனால் மறைந்திருக்கிற அந்த அசுத்த ஆவி, ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்தா நம்ம பார்க்க முடியும். அது ஆவியானவர். அதனால தான் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணும். இது ஊழியர்களுக்கு மட்டும் உள்ள அனுபவம் அல்ல, ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் கொடுக்கிற அனுபவம். உங்களுக்கு இந்த அனுபவத்தை ஆண்டவர் தரப்போகிறார். இன்றைக்கு நாளைக்குள்ள அந்த அனுபவத்தை பெற்றுதான் நீங்கள் புறப்பட்டு செல்ல போகிறீர்கள். நீங்க யுத்த வீரர்களாய் புறப்பட்டு செல்ல போகிறீர்கள். ஒரு சேனை கர்த்தருக்காக இங்க எழும்பிக் கொண்டிருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய உலகத்தோடு நம்முடைய யுத்தம். கண்ணுக்கு தெரியாத எதிரி, சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபம் அவசியம். எபேசியர் 6:11 வாசிங்க, அதை கேட்போம். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எபேசியர் 6:11 வாசிக்க கேட்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணும். அப்போ சாத்தான் தந்திரசாலி, அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன். அவனுடைய தந்திரங்களோடு நம்ம எதிர்த்து நிற்கணும். எழுப்புதலுக்கு விரோதமா என்ன செய்யணும்? தந்திரமாய் அவன் காரியங்களை செய்வான்.
நம்ம மாம்ச கண்களால் அதை பார்க்க முடியாது, மாம்ச உணர்வுகளால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் சாத்தானுடைய தந்திரம் நமக்கு வெளியரங்கமாக்கப்படும். அதனால சாத்தானுடைய தந்திரங்கள் அது நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று பவுல் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்திருந்தா சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்திடுவார், அது நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து நம்ம ஜெபிக்கணும். தமிழ்நாட்டில் உண்டாக போகிற எழுப்புதலுக்கு விரோதமா சாத்தான் என்னென்ன தந்திரங்களை வைத்திருக்கிறான், என்னென்ன தந்திரமான கிரியைகளை அவன் செய்கிறான். சாதாரணமாக பார்த்தா எல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவனுடைய தந்திரங்கள் மறைவானவைகள். அதை வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர். அதனால தான் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அருமையாய் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறதுனா என்னது? பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறதுனா என்னது? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணும். நல்லா கவனிங்க, அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. பவுல் அப்படி ஜெபம் பண்ணினார். அதைத்தான் பவுல் எழுதுகிறார், ஆவிக்குள்ளே ஜெபம் செய்வது. நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணும். என்ன நடக்கிறது? நாம் கருத்தாய் ஜெபித்து ஆவியானுடைய உதவியை நாடும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட இணைந்து நம்முடைய நாவை பயன்படுத்தி பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். நல்ல விளங்கி கொள்ளுங்க. நம்ம போய் ஜெபம் பண்ணி மாம்சத்தில், அதாவது நாம் கருத்தான ஜெபனா நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில், தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரணும், சபையில் எழுப்புதல் வரணும், இந்த குறிப்புகளை அறிந்து வைத்து ஜெபிக்கிறது ஒரு ஜெபம். அது கருத்தான ஜெபந்தான், அது தப்பு கிடையாது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். அதையும் தாண்டி பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணும். தமிழ்நாட்டில் எழுப்புதலுக்காக ஜெபிக்க போகிறோம், அதுக்கு என்னென்ன ஜெபிக்கணும், எதை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கணும் நமக்கு தெளிவாக தெரியலை, ஆவியானவருக்கு தெரியும். அப்போ நம்ம ஜெப நேரத்தில் போய் தேவ சமூகத்தில் நின்று ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், நான் ஜெபிக்க ஆயத்தம், என்ன ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, எனக்கு உதவி செய்யணும் போது ஆவியானவர் நம்ம மீது இறங்குவார், நம்மை நிரப்புவார். அப்போ புதிய பாஷை நம்முடைய நாவில் வர ஆரம்பிக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு நம்முடைய நாவை பயன்படுத்தி அந்நிய பாஷையிலே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:14 வசனம் தெளிவாய் சொல்லுகிறாரு. சரி, இந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதுன்னு சொன்ன உடனே அந்நிய பாஷை குறித்து சில தெளிவு உங்களுக்கு வேணும். நிறைய பேர் இந்த அனுபவத்தை பெறல, இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. முதலாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களை வாசித்தீங்கன்னா 2வது வசனம் சொல்லுகிறாரு, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். 2வது ரகசியம் பேசுகிறான். நீங்க தேவனோடு பேசணுமானா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தேவனோடு பேச விருப்பம்? ரகசியம் பேச விருப்பமா? தேவனோடு ரகசியம் பேச. அப்ப ஆவியானவருக்குள்ள நிரம்பி அந்நிய பாஷையில பேசணும்னு வேற வசனம் சொல்லுகிறாரு. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில். அப்போ அந்த அந்நிய அப்படி பேசுறதுல என்னங்க பிரயோஜனம்? தமிழில் பேசினாது யாருக்காவது புரியும், ஜெபம் பண்ணா. அந்நிய பாஷையில் ஜெபிச்சா என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா, 4ஆம் வசனத்தில் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்.
அப்போ ஆவில நிரம்பி நீங்கள் அந்நிய பாஷையில் பேச 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 உங்கள் பக்தி விருத்தி ஆகும். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் விருத்தி ஆகும். உங்களுடைய ஆவிக்குரிய பலன் விருத்தி ஆகும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம். அடுத்து அப்போஸ்தலர் 19:6 வாசிக்கும் போது அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று எபேசு சபையின் விசுவாசிகளை குறித்து வாசிக்கிறோம். அப்போ அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கிறாரு. அடுத்தது 1 கொரிந்தியர் 14:14 அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுகிற அனுபவத்தை பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 14:15 அந்நிய பாஷையிலே பாடல் பாடுகிற ஒரு அனுபவத்தை பவுல் சொல்லுகிறார். அவர் அந்நிய பாஷையிலே பாடல் பாடி தேவனை துதிப்பாராம். 1 கொரிந்தியர் 14:16 வாசிக்கும் போது அந்நிய பாஷையிலே ஸ்தோத்திரம் பண்ணுகிற அனுபவம் இருக்கிறாரு. பார்த்தீங்களா? அந்நிய பாஷையில தேவனோடு பேசலாம், அது ரகசியம். பேச பேச பக்தி விருத்தி அடையும். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணலாம், அந்நிய பாஷையில பாட்டு பாடலாம், அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் சொல்லலாம், அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். இவ்வளவு ஆசீர்வாதம் இந்த அந்நிய பாஷைக்குள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் பவுல் மூலமாய் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி நான் விரும்புகிறேன். நீங்க விரும்புறீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆவில நிரம்பி நான் அந்நிய பாஷை பேசணும். ஆமென். அதனுடைய ஆசீர்வாதத்தை விளங்கி கொண்டீங்க. நீங்க தொடர்ந்து அதில் முன்னேறினா அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 14:13 அப்படி அர்த்தத்துக்காக ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போதே அர்த்தத்தை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். அந்த கிருபை ஆண்டவர் தருவார். சரி, இப்போ வாங்க, பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிப்பது தான் ஆவிக்குள்ளே ஜெபிப்பது. அப்போ ஆவிக்குள்ளே நம்ம ஜெபிக்கணும்னு வசனம் சொல்லுகிறார். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது எதற்காக நம்ம ஜெபிக்கணும்? ஒரு போராட்ட ஜெபம். எபேசியர் 6:12 வாசிக்க கேட்போம். திரும்ப வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த இடத்துல பவுல் சாத்தானுடைய, நம் எதிராளியாகிய பிசாசனுடைய 4 விதமான கிரியைகளை சொல்லுகிறார். ஆவிக்குரிய உலகத்திலே நம்ம சந்திக்கிற போராட்டம். முதலாவது துரைத்தனங்கள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள். இரண்டாவது அதிகாரங்கள், அதிகாரங்களிலே கிரியை செய்கிற சாத்தானுடைய வல்லமைகள். மூன்றாவது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, இருளிலே கிரியை செய்கிற ஆவிகள். அந்தகார லோக அதிபதி, அதாவது இருள், அந்தகார இருளிலே கிரியை செய்கிற ஆவிகள். நான்காவது வானமண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள். 4 விதமான சாத்தானுடைய கிரியைகள், எதிராளியினுடைய தந்திரமான கிரியைகளை பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதோடு கூட தான் நம்முடைய போராட்டம். இப்போ இன்றைக்கு ஒரு 2 காரியத்தை சுருக்கமாக சொல்ல பிறகு நம்ம போராடி ஜெபிக்க போகிறோம். நாளைக்கு இன்னும் 2 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது துரைத்தனங்கள், அதாவது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, துரைத்தனம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுப்படுத்தும் ஆவி, கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். அது கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஒரு ஆவி. துரைத்தனம் பண்ணுகிற, சில என்ன அந்த ஆளு துரைத்தனம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் பண்ணுகிறான் ஒரு ஆவி, கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவி. இது ஒரு குடும்பத்தில் கிரியை செய்யும், சபைகளுக்குள்ள கிரியை செய்யும், ஊழியங்களுக்குள்ள கிரியை செய்யும், ஒரு கம்பெனியில் கிரியை செய்யும், ஒரு ஊருக்குள்ள கிரியை செய்யும், ஒரு மாநிலத்தில் கிரியை செய்யும், ஒரு தேசத்தில் கிரியை செய்யும். இதைத்தான் நம்ம விளங்கி கொள்ளணும், நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும், நல்லா அறிந்து கொண்டு நம்ம ஜெபிக்கணும். முதலாவது கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். சில உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். சில குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் இருப்பாங்க.
எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு பயப்படுவாங்க. சில குடும்பத்தில் கணவர் தகப்பன் மரியாதையோடு கூடயே ஒரு பயம் இருக்கும். ஒரு குடும்ப தலைவன் அப்பா சொன்னால் அது கீழ்ப்படியணும், அது நார்மல், அது சாதாரணமாக எல்லா குடும்பத்தில் உள்ள ஒழுங்கு. சில குடும்பத்தில் அம்மாமார் அதிகாரம் செலுத்துவாங்க. பார்த்தீங்களா, யாருமே அவங்கள எதிர்க்க முடியாது. மகனாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறதான் கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்கிறபடி கணவன்கிட்ட ஆலோசனைலாம் கேட்க மாட்டாங்க, பிள்ளைகிட்ட ஆலோசனைலாம் கேட்க மாட்டேன். வாங்க நம்ம ஒரு ஆலோசனை பண்ணி ஜோமனி செய்வோம், அதாவது நான் சொல்கிறபடி செய்யுங்க, இப்படி தான் அப்படின்னு அந்த அம்மா அதிகாரம் பண்ணும். அது குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணும். அது ஒரு ஆவி. அவங்க ஜெபிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க, பைபிள் வாசிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு ஆவி, துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அவங்களுக்கே தெரியாது, துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். கணவன் மனைவி அவங்க பிள்ளைகளோட குடும்பமாக அமெரிக்காவில் நல்லா இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, ஜெபிப்பாங்க, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள். அந்த சகோதரி சொன்னாங்க, என் கணவர் ரொம்ப நல்லவர் தான், எங்களை ரொம்ப அன்பாக வச்சிருக்கிறாரு, நல்ல ஜெபம் பண்ணுவார், என் கூட எல்லோரும் ஒன்றா தான் சர்ச்சுக்கெல்லாம் வர்றோம். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் இந்தியாவிலிருந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க அம்மா கிட்ட இந்த ஃபோன் ஒரு 10-15 நிமிஷம் பேசின உடனே அவருடைய சுபாவமே மாறிடும், குணமே மாறிடும். கோபம், எரிச்சல், மனைவி இந்த சண்டை, பிள்ளைகிட்ட சண்டை பயங்கரமாக மாறிடுவார். என்னன்னு கேட்டால், அவங்க அமெரிக்காவில் இருக்கிற அந்த குடும்பத்தை இந்தியாவில் இருக்கிற இந்த மாமியார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மகனை, மருமகளை, எல்லாத்தையும். அது ஒரு ஆவி, பிசாசு. அவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்க, அவங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்க, அந்த கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், துரைத்தனம் பண்ணுகிற ஆவி இங்கிருந்து கிரியை செய்யும். பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் நடக்கிற கணவன் கூட சிலர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க மனைவி பிள்ளைகளை. அது தப்பு, அது ஒரு ஆவி. குடும்பன்றது கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து மகிழ்ந்து இருக்கிற இடம், ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிற இடம். அதை விட்டுட்டு அப்பா கண்ட்ரோல் பண்ணுவார், அப்படியே முறைச்சி பார்ப்பார், எல்லாம் கை கால் நடுங்கும். அது சரியில்லை, அது ஒரு ஆவி. சில வீட்டில் மனைவி, சில வீட்டில் மாமியார், சில வீட்டில் மாமனார், அந்த வீட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆவி. தேவ அன்பு இருக்காது, பேருக்கு ஜபம்லாம் இருக்கும், அது ஒரு ஆவி. அதே மாதிரி ஒரு ஊழியத்தில் இருக்கும், சபையில் இருக்கும், ஊழியத்தில் இருக்கும். அந்த ஆவி கண்ட்ரோல் பண்ணும் ஊழியத்தை, சபையை கண்ட்ரோல் பண்ணும். அது ஒரு துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. அது சரி கிடையாது. அந்த ஊழியெல்லாம் பாதிக்கப்பட்டு போகும், அந்த சபையெல்லாம் பாதிக்கப்பட்டு போகும். மெயின்லைன் சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா போதகர் இருப்பார். அவர் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துவார், பிரசங்கம் பண்ணுவார், எல்லாமே செய்வார். அந்த சபைக்கு ஒரு கமிட்டி இருக்கும், செக்ரட்டரி, ட்ரெஷரரு, ஒரு கமிட்டி. அவங்க அந்த போதகரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, அவரை உண்டில்லைன்னு ஆக்கிறோம் கமிட்டியில். யாரை? போதகர். அவர் மேய்ப்பன், இவங்க ஆடு. ஆனால் இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவரை கூப்பிடப்படாது, அவரை கூப்பிடப்படாது, இப்படி தான் ஜெபம் நடத்தணும். ஒரு ஊழியக்காரனையே அந்த கமிட்டி கண்ட்ரோல் பண்ணும். அது சரி கிடையாது, அது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. அது ஊழியத்தில், சபையில் சில பாஸ்டர்மார்கள் ஆவிக்குரிய சபையில் கூட இந்த ஆவிக்குரிய செய்யும். சில பாஸ்டர்மார் பார்த்தீங்கன்னா, சபை, எங்கள் பாஸ்டரு, எங்கள் சபைக்கு ஒரு பணக்காரர் இருக்கிறார், நிறைய காணிக்கை கொடுத்து உதவி செய்கிறார். அவர் சொல்கிறது தான் எங்கள் பாஸ்டர் கேட்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் பாஸ்டர் கேட்பார். இப்போ அந்த பணக்காரர் அந்த சபையினுடைய ஊழியக்காரரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பாஸ்டர் இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், செய்யணும், சரி ஐயா, அப்படியே செஞ்சிருவோன்னுவாங்க. அது ஒரு ஆவி அந்த சபையை கண்ட்ரோல் பண்ணுகிறார். அந்த மனிதனை பயன்படுத்தி ஊழியக்காரனை கண்ட்ரோல் பண்ணுகிறார். அது சரி கிடையாது. அதுதான் துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. சில சபையில் சில அம்மாமார் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அந்த பாஸ்டர் அந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா அதன்படியே செய்வார். பாஸ்டரையே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிற அம்மா அப்படியே கர்த்தர் சொல்லுகிறார், என் மகள் சொல்கிறபடி செய். இவங்க தான் அவங்க மகளாம். ஆவியானவர் தன்னை குறித்து பேசுகிற மாதிரியே பேசிடுவாங்க.
என் மகள் சொல்லுகிறபடி செய், அப்புறம் சபை ஆசீர்வாதமாக இருக்கும். பாஸ்டரையே கண்ட்ரோல் பண்ணுறது, அது ஆவி சரி கிடையாது. அது கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவி, துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். ஒரு சபையை கண்ட்ரோல் பண்ணுவார். அதே மாதிரி தான் ஒரு மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். மாநிலம், இப்போ தமிழ்நாடு என்று சொன்னால் தமிழ்நாடு மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுவது, ஜனங்களை அடிமையாய் வைத்துக் கொள்ளுவது. அப்போ அந்த ஆவிகள் தலைமையிடத்தில் இருக்கிற ஆட்களை பிடித்து கொள்ளும். யார் தலைமையிடத்தில் இருக்கிறாங்க, யார் ஆளுகை செய்கிறாங்க, அவங்கள பிடிச்சு அவங்களுக்கு பின்னால் நின்று இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி கிரியை செய்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அது கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். அவங்க யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க, யார்கிட்டையும் உட்கார்ந்து பேச மாட்டாங்க. நான் சொல்கிறத நீ செய். மந்திரிமார் இருப்பாங்க, மந்திரி சுயமாக யோசித்து எதையுமே செய்ய முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வேலைக்கார மாதிரி செய்யணும், அவ்வளோதான். அது கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. ஒரு எம்எல்ஏ தானாக தன் தொகுதிக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் சொல்லாததை நீ ஏன் செய்கிற, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போகிறோம். சுயமாக சிந்திக்க விட மாட்டாங்க, சுயமாக யோசிக்க விட மாட்டாங்க, சுயமாக செயல்பட விட மாட்டாங்க. அது ஒன் மேன் ஷோ. அது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லேலூயா. புரிஞ்சுதா புரியலையா? நீங்கள் அதை விளைக்கொள்ளணும். ஒரு அதுதான் நம்ம எதிர்த்து ஜெபிக்கணும். அந்த ஆவியை எதிர்த்து ஜெபிக்கணும். ஒரு தமிழ்நாட்டு மாநிலம் மக்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி தனக்கு கீழ்ப்படிய வைப்பதற்கு மந்திரவாதம், பில்லிசூனியம், பலிகள் இதெல்லாம் செலுத்தி அந்த ஆவியை தனக்கு துணையாய் வைத்துக் கொள்ளுவது. அந்த அசுத்த ஆவிகளை துணையாய் வைத்துக்கொண்டு யாரும் என்னை அசைக்க முடியாது, என் காலில் விழு, எனக்கு முன்னால் குனி, எனக்கு முன்னால் மண்டியிடு, நான் ஒரு ஆளு தான் அப்படின்னு பண்ண வைப்பது இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. புரியுதா உங்களுக்கு? ஒரு கால் இல்லாட்டா இன்னொரு காலில் விழ வைப்பாரு. பின்னால தொடர்ந்து ஒன்று போனால் அடுத்தது பிசாசு எழுப்பிடுவான். துரைத்தனம். அந்த ஆவியை நம்ம மடங்கடிச்சு ஆகணும். அந்த ஆவியை நிர்மூலம் பண்ணி ஆகணும். அந்த ஆவி அழிக்கப்பட்டு விட்டால் தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலை மாறிவிடும். அறிந்து கொள்ளுங்க. அதைத்தான் ஆண்டவர், இதுதான் எழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவி, கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி கட்டப்படணும், அது அழிக்கப்படணும். அதுதான் மற்றவங்களை காலில் விழ வைப்பது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவது. இது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கும். கிறிஸ்தவத்தில் கூட இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி கிரியை செய்யும். கிறிஸ்தவ ஊழியர்கள் மத்தியில் கிரியை செய்யும். மக்கள் என்னை வணங்கணும், என்னை புகழணும், எனக்கு கீழே இருக்கணும், உள்ளுக்குள்ள அதை பார்த்து சந்தோஷப்படுவது. இது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. யாருடையும் ஆலோசிக்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் சொல்றதை செய், நான் ஒரு ஆளு தான், நான் சொல்றபடி செய். கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்க அப்புறம் கர்த்தர் பேசுவதை நிறுத்தி விடுவார், சாத்தான் பேச ஆரம்பிப்பான். அவங்களுக்கே தெரியாது இப்ப சாத்தான் தான் கைட் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று. ஆவியானவர் பேசுகிறார் என்று நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா சாத்தான் பேசி கொண்டிருப்பான். அது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. அது ஊழியத்துக்குள்ளே கிரியை செய்யும், சபைக்குள்ளே கிரியை செய்யும், ஒரு தேசத்தின் ஆளுகையில கிரியை செய்யும். புரிந்து கொள்ளுங்க. அதுதான் மற்றவர்களை அடிமையாக்குவது. இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக இந்த மந்திரவாதம், பில்லிசூனியங்கள். அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க. ராஜாக்களுடைய ஆட்சி காலத்தில் பாருங்க, நீங்க பைபிளில் பாருங்க, பார்வோனுடைய அரண்மனையில், அவனுடைய ராஜ சபையில் அவன் கூட வச்சிருந்த மந்திரி இருக்கலாம், ஒரு நல்ல அமைச்சர் இருக்கலாம், போர் நடத்துவதற்கு கேப்டன் இருக்கலாம், ஆலோசனை கொடுக்க பெரியவங்க இருக்கலாம். இந்த நாட்டை எப்படி நடத்தணும் ஆலோசனை கொடுத்து நடத்தலாம், அது சரி. ஆனால் பார்வோனுடைய அந்த அரசவையில் யார் மெயினா இருக்கிறா தெரியுமா? கோலை கீழே போட்டா பாம்பாய் மாறுகிற மந்திரவாதிகள். யோசித்து பாருங்க. அப்ப அந்த மந்திரவாதிகள்
கீழே கோலை போட்டா பாம்பா மாறுகிறது. மந்திரவாதம், பில்லு சூனியம், பலிகள் செலுத்தி இந்த மாதிரி மந்திரவாதம் செய்கிற ஆட்களைத்தான் பார்வோன் தனக்கு துணையாய் வைத்திருந்தான். அவங்க சொல்றபடிதான் அவன் செய்வான். அவன் மந்திரிமார்கிட்டயோ மற்றவங்கிட்ட ஆலோசனை பண்ண மாட்டான். அதனால எல்லாருமே பயந்து நிற்பாங்க பார்வோன் என்று சொன்னால். இந்த மந்திரவாதம், பில்லு சூனியத்தினால எகிப்து தேசம் முழுவதும் இருக்கிற மக்களை கவர் பண்ணிடுவாங்க. மக்களுக்குள்ள இந்த பார்வோனை பார்த்த உடனே அப்படியே வணங்க ஆரம்பிச்சிருவாங்க, பயப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த ஆவி கிரியை செய்யும். துரைத்தனம் பண்ணுகிற ஆவியை நம்ம வீழ்த்தியாக வேண்டும். நம்முடைய சத்துருக்கள் மனிதர்கள் அல்ல, இரத்தமும் மாம்சமும் உடைய மனிதர்கள் நம்முடைய சத்துருக்கள் அல்ல. அந்த மனிதர்களுக்கு பின்னால, அந்த மனுஷர்களுக்கு பின்னால இருக்கிற அந்த ஆவி, அவங்க செய்கிற மந்திரவாதம், பில்லு சூனியம், ரத்த பலிகளினால் அந்த ஆவி எழும்பி நிற்கிறது. துரைத்தனம் பண்ணுகிற ஆவி இதுதான் எழுப்புதலுக்கு விரோதமாய் இன்றைக்கு பலமாய் கிரியை செய்கிறது. சபைகளுக்குள்ளே கிரியை செய்கிறது, ஊழியங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. இந்த ஆவி அரசியலிலே மாத்திரம் அல்ல, சபைகளிலே ஊழியங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. அந்த ஊழியக்காரட்ட போய் கேளுங்க, நீங்க யாரு கூட ஆலோசனை பண்ணி ஊழியம் செய்வீங்க? யாரும் கிடையாது. நான் சொல்றதுதான் எல்லாரும் செய்யணும். நான் டைரக்ட் கனெக்ஷன் கர்த்தரோட. ரொம்ப டேஞ்சர். ஆவியானவர் சொல்லுவார், அதன்படி நடக்கிறவர் என்பதுதான். இப்ப நான் ஜெபிக்கிறேன், ஆவியானவர் பேசுகிறார். சில பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் அவங்க மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அது கர்த்தர் பேசினதாக எடுத்துக்கொண்டு இயேசுடைய ஊழியத்தில் லீடர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் உட்காந்து ஆலோசிப்போம். இது எப்படி செய்யலாம், ஆனால் எப்படி செய்யலாம் ஆலோசனை பண்ணி கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் உட்காந்து பேசி, ட்ரஸ்டீஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் உட்காந்து ஆலோசனை பண்ணி கர்த்தருக்குள்ள ஒரு மனமாக முடிவெடுக்கிறோம். எல்லாரும் உட்காருங்க, கர்த்தர் என்று சொல்லிட்டாரு, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. நான் சொல்றது தான், நான் தான் அந்த மாதிரி சொல்றது கிடையாது. அந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவிக்கு இடம் கொடுப்பது கிடையாது. எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் உட்காந்து காத்திருப்போம். ஆவியானவர் நமக்கு சொல்லட்டும், அதன்படி ஒரு மனமாக செய்வோம். அதனால தான் சபையில் குறித்து பேதர் எழுதும்போது 1 பேதர் 5 அதிகாரத்தில் நீங்கள் சபைக்கு எப்படி மேய்க்கணுமா, மந்தைக்கு மாதிரியா இருக்கணும். இருமாப்பாய் ஆளு கூடாது, இருமாப்பாய் ஆளுகை செய்கிறவளாய் அல்லாமல். வசனம் சொல்லுது மெய்ப்பர்களுக்கு, சபையில மெய்ப்பர்களுக்கு நான் சொல்லல, வசனம் சொல்லுது, பேதர் இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக விசுவாசிகளை அடிமையாய் வைக்க கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. அது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அது ஒரு பிசாசு தான் அடிமையாய் வைக்கிறவன். இன்னைக்கு இயேசுவை பாருங்க, 12 சீசர்கள் இருந்தாங்க, இன்னும் 70 பேர் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அடிமையா வச்சிருந்தாரா, சுயாதீனமா வச்சிருந்தாரா? சொல்லுங்க. 12 பேர் அடிமையா வச்சிருந்தாரா? காலையில் எழுந்து எல்லாரும் வரிசையா வந்து நில்லு, எல்லாரும் அட்டென்ஷன்ல நில்லு, எல்லாம் எனக்கு வணக்கம் சொல்லு, முதல்ல என் காலில் விழுந்து வணங்கு, இப்படி இயேசு கிறிஸ்து அப்படி அடிமையா வச்சிருந்தாரா? இன்னைக்கு பாஸ்டர்மார்கள், ஊழியக்காரர்கள் இந்த தப்பை செய்கிறோம். அது எழுப்புதலுக்கு விரோதமான ஒரு பாவம். வசனம் சொல்லுது, அதிகாரம் செலுத்தாதங்க, அடிமையா வைக்காதங்க யாரையும். இயேசு சொல்லுகிறார், சிலர் போயிட்டாங்க, சீசர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களோ? அப்படிதான் கேட்டார, இல்லாம போன அழிஞ்சிருவ, எனக்கு அடிமையாரு அல்லது அழிஞ்சிருவ சாபம் விட்டார இயேசு யாரையாவது? எனக்கு கீழ்ப்படிஞ்சு இல்லைன்னா உனக்கு சாபந்தான், அழிஞ்சு போயிருவ அப்படின்னு இயேசு யாரையாவது மிரட்டினாரா? ஒரு ஊழியக்காரன் அப்படி விசுவாசிகளை மிரட்டினால் அவன் தவறான ஆவிக்குள் அகப்பட்டு விட்டான் என்று அர்த்தம். அவன் சபிக்க ஆரம்பிச்சான், விசுவாசிகளை பயமுறுத்த ஆரம்பித்தால் இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி அவனை பிடித்து விட்டது என்று அர்த்தம். விளங்கிக் கொள்ளுங்க, இடம் கொடுக்காதங்க. ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் துரைத்தனம் பண்ணுகிற ஆவிக்கு இடம் கொடுக்காதங்க. அது ஒரு வீட்டுக்குள்ள கிரியை செய்யும், சபைக்குள்ள கிரியை செய்யும்,
ஊழியங்களுக்குள்ளே கிரியை செய்யும், தேசத்தில் கிரியை செய்யும். அந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவியை நம்ம இன்றைக்கு எதிர்க்க போகிறோம். அல்லேலூயா. எழுப்புதலுக்கு விரோதமா அந்த ஆவிகள் கிரியை செய்கிறாரு. மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கிற ஆவிகள், ஜனங்களை அடிமையாக்கி சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகள், அதான் துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. அந்த ஆவியை எதிர்த்து நம்ம ஜெபிக்கணும். அது எங்க எப்படி கிரியை செய்து நம்ம ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கும் ஒரு ஆவியானவர் காண்பிப்பார். அதை அடிச்சு அதை நிர்மூலமாக்கி அந்த கோலியாத்தை விழத்தள்ளி விட்டால் ஆவிக்குரிய உலகத்தில் பெரிய மாற்றம் வந்துவிடும், அரசியலிலே பெரிய மாற்றம் வந்துவிடும். ஆமென். ஒரு பாஸ்டர் கண்டிப்பா இருக்கிற சபையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும், இல்லைன்னா சபை சிதறிவிடும். அதுக்கு தான் அவர் கோபத்தோட பேசுகிறார், அதுக்கு தான் சாபமிடுகிறார். நல்லதா தான் தெரியும், ஆனா பின்னால் இருந்து செயல்படுகிறவர் யாரு? துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. தெரியாதது தெரியாது. நல்லதுக்கு தானே செய்யற, சபையை பாதுகாக்க தானே பேசுற, இந்தியாவில் கருப்பு பணத்தை ஒழிக்கத்தானே அதை செய்கிற. நல்ல திட்டம், பிரதமருக்கு நல்ல இருதயம், இந்தியா பாதுகாக்கப்படணும், இந்தியா ஆசீர்வதிக்கப்படணும், அதுல தவறே கிடையாது. அவங்களுக்கே தெரியாது, யார் ஆலோசனை தேவையில்லை. நான் என்ன தீர்மானம் எடுக்கனா தான். ஒருத்தன் எனக்கு முன்னால உட்கார முடியாது, எல்லாம் காலில் விழு, எல்லாம் எனக்கு பயந்து வந்து நெல்லு. துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். நம்ம மனுஷர்களே பார்த்து கொண்டிருக்கிறோம். ரத்தமும் மாம்சம் உள்ள மனிதன் அல்ல, பின்னாலே நின்று கிரியை செய்கிற ஆவி. அந்த ஆவியை நம்ம ஜெபம் பண்ணி அடித்து வீழ்த்தி விட்டால் தேசத்தில் பெரிய ஆசீர்வாதமான மாற்றம் வந்துவிடும். அல்லேலூயா. அப்ப தமிழ்நாட்டில் துரைத்தனம் பண்ணுகிற ஆவி எங்கே கிரியை செய்கிறது, எப்படி கிரியை செய்கிறது நமக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். அப்ப ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் இங்க அடி, இந்த அடி. தாவீதுக்கு சொன்ன மாதிரி சொல்லுவார், நெத்தியில குறிவை. இந்த ஆவி இந்த இடத்துல கிரியை செய்து வீழ்த்து. இந்த ஏரியாவில் அது கிரியை செய்கிறது, அதை வீழ்த்து. நமக்கு ஆண்டவர் சொல்லுவார், அதை குறிவைத்து ஆவியில நிரம்பி ஜெபிச்சா அந்த ஆவி செயலற்று போகும். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய மாற்றம் சபைக்குள்ளே உண்டாகும், ஒரு பட்டணத்திலே உண்டாகும், ஒரு தேசத்திலே உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆவியை எதிர்த்து ஜெபிக்கணும். இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. அடுத்தது அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி. இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தெரியும், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறார். பவுல் சொல்லுங்க, அதிகாரங்கள்னா அத்தாரிட்டி. அதிகாரம் உள்ள இடத்துல எல்லாம் இந்த ஆவி கிரியை செய்யும். அதிகாரம், ஒரு சபையில் ஒரு கமிட்டிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அதை பயன்படுத்தி தங்களுடைய சுய அதிகாரத்தை பயன்படுத்தி சுய விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. தேவ திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக சொந்த விருப்பத்தை சபைக்குள்ள நிறைவேற்றுவாங்க. அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்த வைக்கிற ஒரு ஆவி. ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு அதிகாரி இருக்குது, அதிகாரம் இருக்கிறாரு. இந்த பஞ்சாயத்துக்குள்ள வருவதில் வீடு கட்ட அவங்க பெர்மிஷன் கொடுக்கலாம், ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இன்னென்ன காரியத்தில் கையெழுத்து வைக்கலாம், அந்த அதிகாரம். அதை தப்பாய் பயன்படுத்துவதற்கு அந்த பஞ்சாயத்து தலைவரை சாத்தான் பயன்படுத்த முடியும். அது அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி. ஒரு மாவட்டம் என்று வரும்போது கலெக்டருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, சர்ச்சை கிட்ட பெர்மிஷன் கொடுக்கலாம், இன்னென்ன காரியத்தை செய்ய பெர்மிஷன் கொடுக்கலாம். அவருக்குன்னு ஒரு அத்தாரிட்டி, அதிகாரம் இருக்கிறாரு. அதை தவறாய் பயன்படுத்த வைக்க கிரியை செய்கிற ஆவிதான் அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி. ஒரு மாவட்டம் என்று வரும்போது அந்த கலெக்டர் அவர் நேர்மையா உண்மையா நடந்தார்னா அந்த மாவட்டத்துக்கு ஆசீர்வாதம். அவர் ஒரு கள்ளனா இருந்தாரு, பணத்துக்கு ஆசைப்பட்டாருன்னா இயற்கை வளத்தெல்லாம் சுரண்டிடுவார். தப்பான காரியத்தில் சாத்தான் பண ஆசையை கொடுத்து அவரை அந்த அதிகாரத்தில் செயல்படுகிற ஆவி தன் கைக்குள்ளே வைத்து தப்பானதெல்லாம் செய்ய வச்சிருவான்.
அதே மாதிரி காவல்துறையில் எஸ்பி அந்த மாவட்ட அளவில் அவருக்கு அதிகாரம் இருக்கிறாரு. அந்த தலைமையில் இருக்கிறவர் சரியா இருந்தா அந்த மாவட்டம் இருக்கிற எல்லா காவல்துறையும் சரியாக இயங்கும். ஆமேன்னு சொல்லுங்க. பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு அதிகாரம், சேர்மனுக்கு ஒரு அதிகாரம், கார்பரேஷன்ல அந்த மேயருக்கு ஒரு அதிகாரம், எம்எல்ஏக்கு ஒரு அதிகாரம், எம்பிக்களுக்கு ஒரு அதிகாரம், மினிஸ்டருக்கு ஒரு அதிகாரம், சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு அதிகாரம், கவர்னருக்கு ஒரு அதிகாரம், தேசத்தினுடைய பிரதம மந்திரிக்கு ஒரு அதிகாரம், அந்த மாதிரி ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம், நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு ஒரு அதிகாரம். இதெல்லாம் அதிகாரங்கள். ஒரு மாவட்ட தலைமை நீதிபதிக்கு இந்த காரியத்தில் தீர்ப்புக்கு ஒரு அதிகாரம், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு இந்த காரியத்தில் ஒரு முடிவெடுக்க அதிகாரம், இந்த மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அதை மாற்றி அமைக்கிற அதிகாரம், அரசாங்கத்தையே கண்டிக்கிற ஒரு அதிகாரம். இது மாதிரி அதிகாரம் உள்ள இடங்களில் எல்லாம் சாத்தான் செயல்பட கிரியை செய்வான். அதனால தான் வேதம் சொல்லுது, அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிச்சா அதிகாரத்தில் உள்ளவர்களை ஆவியானவர் ஆட்கொண்டு பயன்படுத்துவார். நீங்க ஜெபிக்காவிட்டால் சத்துரு அவர்களை ஆட்கொண்டு பயன்படுத்துவான். இதை விளங்கி கொண்டா போதும். அப்ப நம்ம ஜெபிக்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க, சபைக்குள்ள அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஒரு கிராமத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஒரு மாவட்டத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஒரு மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்களை குறிவைத்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அந்த அதிகாரத்தில் பின்னால் நின்று கிரியை செய்கிற ஆவிகள் கட்டப்பட்டு விட்டால் தேசத்தில் மாற்றம் வந்துவிடும். அல்லேலூயா. இது புரியுதா இல்லையா? நான் சொன்னது புரிஞ்சிருக்குதா? உண்மையா எனக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றவங்க கரம் வைத்துங்க பார்ப்போம். என்ன புரிந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகளை எதிர்த்து எல்லாம் எழுந்துருங்க. நம்ம துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகளை நம்ம எதிர்த்து ஜெபிக்க போகிறோம். ஆவில நிரம்பி நாம் ஜெபிக்க போகிறோம். துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகளை எதிர்த்து, அதன் பிறகு அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், 2 விதமான ஆவிகளை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். முதலாவது நாம் எதிர்க்க போகிற ஆவி துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. சொல்லுங்க, துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், கட்டுப்படுத்துகிற ஆவி. இந்த ஆவி தலைமையில் இருக்கிற ஆட்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளும். யார் தலைமையில் இருக்கிறாங்களோ அவங்களே இந்த ஆவி பிடித்து கொள்ளும். அவங்களுக்கே அது தெரியாது. அவங்க ஒரு ஆவியினாலே கண்ட்ரோல் பண்ணப்படுவது அவங்களுக்கே தெரியாது. நல்லது தான் செய்கிறோன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ஆவி கிரியை செய்து சாத்தான் தன்னுடைய திட்டத்தை சபைகளுக்குள்ளே, அந்த ஊரில், அந்த மாவட்டத்தில், அந்த மாநிலத்தில் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவன் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவான் அதிகாரத்தில் உள்ளவர்களை. அந்த ஆவியை எதிர்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய இந்திய தேசம் தலைமையில் இருக்கிற உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற, துரைத்தனம் பண்ணுகிற ஆவியை எதிர்த்து ஜெபிக்க போகிறோம். முதல்ல தமிழ்நாடு, அதன் பிறகு இந்தியா. தமிழ்நாட்டில் துரைத்தனம் பண்ணுகிற ஆவியை இன்றைக்கு நம்ம முடக்க போகிறோம். அவனுடைய வல்லமைகளை செயலற்ற போக பண்ண போகிறோம். அந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அந்த கிரியை செய்கிற மந்திரவாதம், பில்லி சூனியம், எந்த இரத்த பலிகள், எல்லா கிரியைகளை அழிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே தேவதூதர்கள் இறங்குவார்கள். அந்த ஆவியினுடைய கிரியைகள் அழிக்கப்படும். சபைகளுக்குள்ள, ஊழியங்களுக்குள்ள துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், கட்டுப்படுத்துகிற ஆவிகள், கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவிகள், அடிமைப்படுத்துகிற ஆவிகள் கட்டப்படணும். இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் அது அழிக்கப்படணும். விடக்கூடாது. ஆவில அதுதான் எழுப்புதலை தடுக்கிற ஆவி, எழுப்புதலுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவி. அந்த ஆவி கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், அந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி எங்கள் சபைகளுக்குள்ள, எங்கள் ஊழியங்களுக்குள்ள, எங்களுடைய சபைகளுக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். இயேசுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எழுப்புதலுக்கு விரோதமாய் செயல்படுகிற துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் கட்டப்படுவதாக.
விடக்கூடாது, விடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. துரைத்தனம் பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் கட்டப்படுவதாக. ஆண்டவருடைய அக்கினி இறங்கி அதை சுட்டரிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத கட்டுப்படுத்துகிற ஆவிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் கட்டப்பட்டு போகட்டும். துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் கட்டப்பட்டு போகட்டும். விடக்கூடாது. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இதோ நாங்கள் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா ஊழியங்கள், எல்லா சபைகள் மேல ஆண்டவருடைய அக்கினியின் வல்லமை இறங்கட்டும். துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் கட்டப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. துரைத்தனம் பண்ணுகிற பொல்லாத ஆவியே, உன்னை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். உன்னை நிர்மூலம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில். உன்னுடைய வல்லமைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். உனக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம் இயேசுவின் நாமத்தில். உன்னுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி 628-211, தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் 046392200022, 9942235304. Email info@jesusredeems.com. Our website jesusredeems.com. 24 hours prayer support. 04639 220000.